மக்களுக்கென்று விவசாயத்திற்கென்று எந்த ஒரு முக்கியமான அல்லது ஒரு தொலைநோக்கு பார்வையான திட்டங்கள் எதுவும் இல்லாமல் கம்பராமாயணம், சீவக சிந்தாமணி, புறநானூறு, திருக்குறள் இவற்றில் இருக்கின்ற அத்தனை அழகழகான அந்த பாடல்களை எல்லாம் எடுத்து போட்டு எவையெல்லாம் மத்திய அரசினுடைய முக்கியமான திட்டங்களோ, அதாவது சிறுதானிய இயக்கம், மில்லட் மிஷன், தேனீ வளர்ப்புக்கு என்று தனியான இயக்கம், ஹனி மிஷன், ஆர்கானிக் ஃபார்மிங், திரும்ப ஒவ்வொரு முறையும் பிரதமர் அதை பற்றி பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவற்றையெல்லாம் எடுத்து போட்டு அந்த பட்ஜெட்டில் நீங்கள் படித்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 60-70% இடங்களில் இந்த திட்டம் யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் பார்ட்டிசிபேஷன்ல பண்றோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் எவையெல்லாம் மத்திய அரசினுடைய முக்கியமான திட்டங்கள், முக்கியமான நிதிகள், குறிப்பா சொட்டு நீர் பாசனம்.